இந்த ஏரியால கடந்த சில மாதங்களாவே நாய் தொல்லை ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் கிட்ட கடிச்சிருக்கேன்னா தெரியுது. அதுக்கு பின்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல 2 மக்களை கடிச்சு, இந்த டீ கடை மாஸ்டரை கடிச்சு, ஒரு 10-18 பேர் நிறைய கடிச்சிட்டு. ஊசி போடுறதுக்காக போனப்போ எனக்கு பின்னாடி ஒரு 13 பேர், எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர், இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. எல்லாரையும் கடிச்சது ஒரே நாய். மாநகராட்சியில எந்த ஆக்ஷனும் எடுக்கல இது வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது பிடிக்கப்படலை இது வரைக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் மற்றும் அதன் அருகாமையில் நோயாளிகள், பொதுமக்கள் என 2 நாட்களில் 20க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஏரியால கடந்த சில மாதங்களாவே நாய் தொல்லை ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. மெயின் ரோட்ல நாய் பிடிக்க வந்திருக்காங்க வண்டி, மாநகராட்சி வண்டி. அப்போ அறிவிச்சோம், தெருக்கள்ல நிறைய நாய்கள் சுத்திட்டு இருக்குது, ஒண்ணு பிடிங்க அப்படின்னு சொன்னப்போ தெருக்குள்ள உள்ள நாயை மெயின் ரோட்ல விரட்டி விடுங்க, அப்பதான் நாங்க பிடிப்போம், இல்லைன்னா மெயின் ரோட்ல உள்ள நாயை மட்டும் தான் நாங்க பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல முறையில ஒரு பதில் தரல. நேற்று நான் காய்கறி லோடு, நம்ம கடை காய்கறி கடை, அப்போ காய்கறி வண்டியில இறக்கிட்டு இருந்தேன். இறக்கிற டைம்ல ஒரு நாய் நம்ம இப்போ சாரத்தை இழுக்கும், கடிக்கும் போது அப்போ நான் என்னடான்னு பார்த்தா தெரியல, வெறினா மாதிரி அப்படி கடிச்சு இழுக்கும். அப்புறம் தள்ளி சத்தம் போட்டு விட்டவொன்னு பேச்சு. அவங்க பழக்கடை மீன் கடையில உள்ளவங்க எல்லாம் கடிச்சிட்டு இங்க வந்துட்டே இருந்து, அப்புறம் எங்க ஆபீஸ்ல உள்ளவங்க இங்க ஆபீஸ் பக்கத்துல நின்னாங்க, பேசிட்டே இருக்கு. அவங்க திரும்பி நின்னாங்க, பின்னால இங்க கடிச்சிட்டு அப்படியே வரவே அப்படியே ஒவ்வொருத்தரையும் பின்னால இங்க பால் கடையில உள்ளவங்க, பெட்டி கடையில உள்ளவங்க, ஆண்ட வேலை எல்லாம் வருஷம் எல்லாரையும் கடிச்சிட்டு போயிட்டே இருந்து. கடையில சாதனம் வாங்குறது ஆள் கூப்பிட்டு வந்தால அந்த ஆளை கூப்பிட்டு கடைக்கு வந்தேன். கடைக்கு வர நேரம் ஒரு வெறி நாய் முதல்ல ஒரு 3-4 பேர் கடிச்சிட்டு கடைக்கிட்ட வந்துச்சு. நான் சும்மா நின்ன போது என் காலையும் கடிச்சு. அதுக்கு பின்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல 2 மக்களை கடிச்சு, இந்த டீ கடை மாஸ்டரை கடிச்சு, ஒரு 10-18 பேர் நிறைய கடிச்சிட்டு. நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் கிட்ட கடிச்சிருக்கேன்னா தெரியுது. அது ஆஸ்பத்திரியில போனாங்க, அது என்ன ஆச்சு இல்லை நமக்கு என்ன தெரியும். ஸோ இந்த விஷயத்த மாநகராட்சி நோட் பண்ணி அதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். 2வது விஷயம் என்னன்னா, நேற்றைக்கு வீட்டுல இருந்து வெளியே வரும்போது என்னையும் கூட நாய் கடிச்சது. என்ன மட்டும் தான் கடிச்சது அப்படிங்கிறதுக்காக நான் அரசு மருத்துவமனைக்கு ஊசி போடுறதுக்காக போனப்போ பார்த்தாச்சுன்னா எனக்கு பின்னாடி ஒரு 13 பேர், எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர், இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. எல்லாரையும் கடிச்சது ஒரே நாய். எங்களுக்கு ஒரு 8-9 பேர் இந்த இடத்துக்குள்ள கடிச்சிருக்கு. அதுக்கு முறை மெடிக்கல் காலேஜ் உள்ள போன பிறகு நாங்க எல்லா மக்களையும் கூப்பிட்டு சத்தம் போடக்குள்ள ஒவ்வொரு ஆளா கடிச்சிக்கிட்டு இருக்கு. இங்க வியாபாரத்துக்கு நிற்கும்போது அவியலையும் பார்க்கணும், நம்ம பொதுமக்களையும் பார்க்கணும்ட்டு நாங்க விரட்டோம். நேற்று யாருமே வரல. எவ்வளவு பேருக்கே சொல்லியிருக்கு. ஒவ்வொரு பொதுமக்களை எச்சரிக்கைப்படுத்தாங்க. நம்ம சப்போர்ட் எல்லாரும் பண்ணாதான் நம்ம பண்ண முடியும். மெடிக்கல் காலேஜ் உள்ளேயும் போயின்னு பிறகு உள்ள போய் அடிக்கலான்னு போன இடத்துல அடிக்க விடலையா அப்படி சொன்னாங்க. நான் அதை பாக்கல. வர நேற்றுக்கு 9 பேரை என்ன கடிச்சுதான் சொன்னாங்க. மாநகராட்சியில எந்த ஆக்ஷனும் எடுக்கல இது வரைக்கும். நாங்க மாநகராட்சி சொன்ன பிறகு ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆஸ்பத்திரிக்குள்ள மக்களுக்கு பயந்து போக முடியல. எப்ப பார்த்தாலும் நாய் சுத்திட்டே தான் இருக்கு. ஆஸ்பத்திரியில கண்டுக்கல. நேற்று ஒரு 22-23 பேரை கடிச்சதா சொல்லாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 11 பேரை கடிச்சா சொல்லாங்க. இன்னைக்கு காலையில நாயை பார்த்தா நாய் இங்கதான் ரோட்ல சுத்திட்டு இருக்கு. மக்கள் பயந்துட்டே இருக்காங்க, எதுவும் நடக்குமோன்னு சொல்லிட்டு. மாநகராட்சியில சொன்னோம், இது வரைக்கும் ஒண்ணுமே பார்த்த மாதிரி தெரியல. கடைசியா நேற்றைக்கு அந்த நாய் ஓடி ஒளிஞ்ச இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள ஜிஹெச்சுக்கு உள்பக்கமா ஒளிஞ்சுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது பிடிக்கப்படலை இது வரைக்கும். இனியும் இந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணும்னா மாநகராட்சி ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த நாயை பிடிச்சு நாகர்கோவில் மக்களை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.